திருமண வாழ்க்கை நீண்ட ஆயுளுடன் இருக்க பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விரதம், அதுதான் காரடையான் நோன்பு. அந்த காரடையான் நோன்பு இன்றுதான். காரடையான் நோன்பு என்றால் என்ன? காரடையான் நோன்பு என்பது தமிழ் பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் குடும்ப நலனுக்காக கடைபிடிக்கும் ஒரு புனித விரதமாகும். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதத்தில் மாசி முடிந்து பங்குனி ஆரம்பிக்கும் நேரத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நோன்போட புராண கதை என்னன்னு பார்த்தோம்னா, பழைய காலத்தில் சாவித்ரி என்ற பக்தி மிகுந்த பெண் இருந்தாள். அவள் தனது கணவன் சத்யவான் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தாள். ஒரு நாள் யமன் சத்யவானின் உயிரை எடுத்துச் செல்ல வந்தபோது சாவித்ரி தனது பக்தி, துணிவு மற்றும் அறிவால் யமனை சமாதானப்படுத்தினாள். அவளது அன்பும் விரதத்தின் சக்தியாலும் சத்யவானின் உயிர் மீண்டும் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து பெண்கள் காரடையான் நோன்பு கடைபிடிக்க ஆரம்பித்தனர். நோன்பில் செய்யப்படும் வழக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நாளில் பெண்கள் கார அடை, வெள்ள அடை செய்து அம்மனுக்கு நிவேதனம் செய்கிறார்கள். பின்னர் மஞ்சள் நூல் அணிந்து உருகாத வெண்ணையும் ஒரு அடையும் நான் நோன்பு நோற்றேன் என்று சொல்லி விரதத்தை நிறைவு செய்கிறார்கள். இந்த நோன்போட பலன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நோன்பை பக்தியுடன் கடைபிடித்தால் திருமண வாழ்க்கை நலமாக இருக்கும், கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். நம்பிக்கையுடன் கடைபிடிக்கும் விரதம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை தரும். அனைவருக்கும் காரடையான் நோன்பு நல்வாழ்த்துக்கள்.